ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ப்ளேக்ரவுண்ட் ஆப்பில் எப்படி நம்மளோட ஓன் அவதார் கஸ்டமைசேஷன் க்ரியேட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளேக்ரவுண்ட் ஆப் ஓப்பன் பண்ண உடனே அங்கே பாட்டமில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாட்டமில் ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் சூஸ் அ பர்சன் ஆப்ஷன் வரும். இதில் நம்ம கஸ்டமைஸ்டு பர்சன் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக நம்மளோட கேலரியிலேருந்து ஃபேஸஸை ஐடென்டிஃபை பண்ணும். அதில் நம்ம பர்சனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அதர் ஃபேஸஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒவ்வொரு ஃபேஸை ரெசம்பிளன்ஸை வச்சு ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணி காமிக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி சம் ஃபேஸஸ், ஹேர் ஸ்டைல், ஸ்கின் கலர், இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நம்ம அது ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேஸ் மாடுலேஷனை நமக்கு சஜஸ்ட் பண்ணும். இதில் நமக்கு எந்த ஃபோட்டோவுக்கு நம்மளோட ஃபேஸ் ரொம்ப ஆப்டாக சூட் ஆகிருக்கோ அந்த அவதாரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணி மேலே டன் கொடுத்துட்டோன்னா அந்த அவதார் சூஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஆப்டாக சூட்டான ஃபோட்டோஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் கீழே சஜஷன்ஸில் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஸோ ஃபேண்டசி, மவுண்டைன், ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி தீம்ஸ் இருக்குது. அப்புறம் காஸ்டியூம்ஸ் இருக்குது, ஆக்சசரிஸு, பிளேசஸ். ஸோ இதில் நம்ம எதெல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அது எல்லாமே கம்பைண்டாக வச்சு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸை நம்ம முதலே சூஸ் பண்ணனால அதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கனால ஃபேஸையும் ஸ்போர்ட்ஸையும் மிங்கிள் பண்ணி நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். இதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜஸை. அங்கே இருக்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம டிஸ்கிரைபும் பண்ணலாம். நமக்கு பர்டிகுலராக ஒரு சில விஷயம் வேணும்னா நம்ம டிஸ்கிரைப் பண்ணோன்னா அதையுமே அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம எவ்வளோ கேரக்டர் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம க்ரியேட் பண்ணுற அவதார்ஸை வச்சுட்டு நம்ம போஸ்டர் டிசைன்ஸ் கூட பண்ண முடியும். சம் அதர் ஆப்ஸை யூஸ் பண்ணி அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். நம்ம க்ரியேட் பண்ண எல்லா கலெக்ஷன் ஃபோட்டோஸுமே டிஃபால்ட்டாக உள்ள ஆர்கைவ்ஸுங்கிற ஒரு செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆயிரும். நம்ம சேவ் பண்ணது மட்டும், பர்டிகுலராக நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் நம்ம மொபைல் கேலரியில் சேவ் ஆகும். அதர்வைஸ் நம்ம க்ரியேட் பண்ண எல்லா இமேஜஸுமே அதோட ஆர்கைவ்ஸில் சேவ் ஆகிருக்கும். ப்ளேக்ரவுண்ட் ஆப்பை பற்றி வேறு எதாவது டவுட் இருந்தாலோ அல்லது ப்ளேக்ரவுண்ட் ஆப்பில் வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணி காட்ட வேண்டியது இருந்தாலோ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ஜென்மோஜிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்திருக்கு. அது நம்ம கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கர் ரெடி பண்ணலாம். அதை பற்றி வீடியோ வேணும்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி கொடுக்குறேன்.